வரட்டும். இது ஒரு டவரா வந்துடும். தட்டிட்டு இதை லாஸ்ட்டாக நம்ம வடிச்சு விட்டுட்டோம். இதை பார்த்தீங்களா கச்சலாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்க்க வந்தமைக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இங்கே பாருங்கள், இரவோடு இரவாக ஒரு 3 கிலோ அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இது சாதாரணமான நம்ம ரேஷன் கடையிலலாம் வாங்குவோம்ல, அந்த புழுங்கல் அரிசி தான், பச்சரிசி கூட கிடையாது, ரேஷன் புழுங்கல் அரிசி, சமைக்கிற அரிசி தான். இதை நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு திருப்பி இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை மிளகா, அப்புறமா ஒரு 100 ஜவ்வரிசி, பாருங்க, ஜவ்வரிசியும் நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். அப்போ தான் நல்லா பபுள்ஸாக சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, இப்போ இது எல்லாத்தையும் 1 மணியாக அரைக்க போகிறோம். 1 மணினா ஒன்றா சேர்த்து கிடையாது. இதை தனியாக தோசை மாவு பார்த்துக்கு அரைச்சி வச்சுக்கோமா, அதுக்கப்புறம் இதையும் தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுக்கணும். பச்சை மிளகா வந்து ஒரு 1/4 கிலோ போட்டிருக்கேன். லைட்டாக கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சப்பட்டின்னு இருந்தால் நம்மளுக்கு வடகம் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்காது. வேணும்னா அப்போ காரத்தூள் லைட்டாக போட்டு கிண்டிக்கொள்வோம். இது வந்து போதும். அவ்வளோதான்ப்பா. நம்ம மாவை வந்து அரிசியை வந்து நல்லா அதாவது தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப குறப்பாக இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கிட்டேன். வேறு எதுவுமே போடல, உப்பு எதுவுமே போடவே இல்லை. மாவு மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டேன், அரிசியை மட்டும். இப்போ நம்ம இந்த இது இருக்குல்ல, பச்சை மிளகா, ஜவ்வரிசி, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சா போதும். கொஞ்சம் தானே, அதனால் மிக்ஸி ஜாரில் அரைச்சா போதும். இதை அப்படியே இதில் போட்டுப்போம். கையாலே மசிச்சு விட்டுறலாம்ல இருக்குது. இதில் வந்து நம்ம பழைய சாதத்தில் செய்வோம்ல, அந்த வடகமும் அதுவும் சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு படி சாப்பாடை வடித்து அந்த பழைய சாதத்தில் அரைச்சி அது கூட வந்து சீரகம், அப்புறம் வந்து இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு பேசறி அப்படியே கிள்ளி வத்த அந்த மாதிரி கிள்ளி வச்சு காய வைப்பாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். இதில் எண்ணெயில் பொரித்து சாப்பிடும்போது. இந்த ஊற வச்சோல இந்த தண்ணி வந்து கொஞ்சம் குழப்பாக, அந்த இது பேர் என்ன, ஜவ்வரிசி, அதுவும் கரைஞ்சிருக்கிறதுனால நம்ம இதை லைட்டாக இதில் சேர்த்துக்கிட்டு அரைச்சிப்போம். அப்புறம் மூஞ்செல்லாம் தெளிச்சிடும். இதை பாருங்க, நல்லா கூழாக போயிட்டு இதை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துப்போம். சூப்பராக இருக்குதுங்க. நான் வந்து வத்தை எப்படியும் ஒரு 3-4 வருஷங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இப்போலாம் போடுறதில்ல. ஆமாம், என்னத்த வத்தலை, பசங்களாம் சின்ன பசங்களாக இருந்தாங்களா, நாங்கள் 2 பேர் தான். என்னத்த இதில் சாப்பிட்டுட்டு என்னத்த இது பண்ண போகிறோம், கடையில் ஒரு 10 ரூபாய்க்கு வத்தலை வாங்கி சாப்பிட்டு போகணும், அப்படியே இது பண்ணிக்கிட்டது. ஆனால் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் அது வந்து இந்த பழைய சாதம் வத்தை தான் போட்டிருக்கேன். இப்போ தான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி பெரும் வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த மிளகாயை எல்லாத்தையும் போட்டுக்கோம். பச்சை மிளகாய், இது காரம் அவ்வளோவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டார்க் பச்சையில் இருக்குது பாருங்கள், அதுதான் காரமாக இருக்கும். இது அந்த அளவுக்கு காரம் இருக்காது. அதே இந்த வெயில் இடத்துல நான் எனக்கணும். இதில் நீங்கள் காஞ்ச மிளகா போடுறதா இருந்தால் இந்த அரிசி கூடவே நல்லா ஊற வச்சு அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப திப்பியாக இருக்காமல் நல்லா பேஸ்ட்டாக வந்துடும். நான் வந்து இந்த பச்சை மிளகா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இந்த வத்தலுக்கு. ஆண்டவரே, கொஞ்சமாக இதை வந்து நம்ம இப்போ கலக்கக்கூடாது. நம்ம மாவு கிண்டுவோம்ல, அப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணியாக இருக்குல்ல, இப்போயே ரொம்ப தொரன்னு ஆகிடும். அவ்வளோதான். ரொம்ப மெனக்கிட்ட வேலைலாம் கிடையாது. என்ன, நம்மளோட ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக போட்டுக்கணும். நான் இதே ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டு பேண்ட்டு ஷால்லாம் போட்டுக்கிட்டு இருந்தால் அந்தளவுக்கு எனக்கு வந்து சரி வராது, மண்டை காஞ்சிரும். அதனால தான் ஃப்ரீயாக ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு ஒரு ஷாலை போட்டுக்கிட்டு எடுக்கிறேன். சரி வாங்க, இப்போ வந்து இதுவும் ரெடியாக. உப்புலாம் நான் போடவே இல்லை. இப்போ ஸ்ட்ரைட்டாக அடுப்பு. நம்மளுக்கு வந்து 3 கிலோங்கிறதுனால இந்த அகண்ட பாத்திரம் தான் தேவைப்படும். நான் வந்து இது பாருங்க, இது வந்து ஒரு 1.5 கிலோ பிடிக்கும், இதுவும் ஒரு 1.5 கிலோ அந்த அளவுக்கு தான் பிடிக்கும். இது 1 கிலோ தான் பிடிக்கும். இதை வச்சுக்கிட்டு மாவு நம்ம கிண்டும் போது வெந்து வந்ததுன்னா அதை ஊற்றக்கூட முடியாது, ஏன்னா கட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் தவறு இல்லை. அதனால் நான் இது ஒரு 3 கிலோ தாராளமாக பிடிக்கும். அதை வந்து போட்டுப்போம். ஆமாடி, எல்லாத்துக்கும் வரும்ல தணல், புகை தான் அடிக்குது. நம்மளுக்கு வந்து இந்த மாலை நேரம் மணி வந்து 3:30 ஆகுது. இந்த சைடு 3 அதை இந்த சைடு வந்துட்டதுனால இங்கே நல்லா இருக்குது, பின்னாடி பக்கம் நல்ல வெயிலாக வருது. இப்போ வந்து 3 கிலோவா, 3 கிலோவுக்கு
எத்தனை தண்ணி என்னன்னு அளவு தெரியல. சரி நான் ஊற்றுறேன், உங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடு வெந்து வரும்ல அந்த மாவு, அந்த அளவுக்கு ஊற்றியும் கொஞ்சம் கூட ஊற்றினாலும் பரவாயில்ல, ஏன்னா வெந்து வந்துடும் உங்களுக்கு. ஒரு இப்போ ஊற்றும் போது அரை டவராக இருந்ததுன்னா வேகும் போது ஒரு டவராக வந்துடும். அதனால் கொஞ்சம் கூட இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆ 3 கிலோனா 6 படி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அதான் இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். 6 படி தண்ணி கரெக்டாக இருக்கும். இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கிண்டுறதுக்கும் நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுருவோம் நம்ம. அதுக்கும் 6 படி கணக்கு பண்ணிக்கணும். அதான் 3 படிக்கு 6 படி டபுளாக அப்படியே இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம். ஏன்னா வந்து நம்ம பவுடராக அரைச்சிட்டோம்ல மாவை, அதனால் இந்த அளவுக்கு போதும். 3 படிக்கு 6 படி தண்ணி நான் அளக்கில் குத்து மதிப்பாக ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணால் அளந்து பார்த்து ஊற்றிக்கோங்க. என்ன மாதிரி யாரும் அதிகமாக செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கணக்கு. அதனால் அதுக்கு தகுந்தாற்போல் ஊற்றிக்கவும் நான் இதை இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்ன இலக்கியா அடுப்பை காணுமே, அடுப்புங்க அப்படின்னு. அடுப்பு இருக்குது, விறகு தான் இல்லை. நான் எங்கே போகிறது விறகு? அதுக்கு முன்னாடியாவது எங்கே பார்த்தாலும் இந்த கருவை விறகு மரமாக இருக்கும். இப்போல்லாம் அதிகபட்சம் அந்த மரத்தைங்கிறதே காணும், எங்கேயாவது ஒரு வயகிட்ட தான் இருக்குது. அதனால் இந்த கருவை விறகு தான் ஈஸியாகவும் இருக்கும் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு. இப்போதைக்கு விறகு நம்ம வீட்டில் இல்லை. இந்த பாருங்க இந்த சட்டம், இந்த ஒரு பாருங்க இந்த மாதிரி வீணாக போன சட்டம் இதெல்லாம் தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படாமல் இந்த மாதிரி அடுப்பில் செய்யுங்க. நம்ம வந்து கேஸில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், கேஸு ஒரே நாள்லேயே தீந்துடும். கொஞ்சம் லைட்டாக இது அடுப்புலையே கொஞ்சம் தணலை கம்மியாக வச்சுக்கிட்டு அடுப்புலேயே கிண்டினா தான் இது கரெக்டாக வரும். கேஸுனால் இழுத்துரும் கேஸு. சரி, நல்லா இந்த தண்ணி வந்து கொதிக்கிற பதத்துக்கு நம்மளுக்கு நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இதை ஊற்றி கிண்டும் போது கரெக்டாக இருக்கும். பரவாயில்ல, தணல் இல்லை இடத்துக்கும் போதுங்க. அப்புறம் இன்னும் சில பேர், இலக்கியா அடகு கடை ஓப்பன் பண்ணிங்களா, அது எங்கே? அந்த அடகு கடையை காணுமே அப்படின்னா, அடகு கடை இருக்குது. அதில் வந்து மேனேஜருக்காக ஒரு ஆள் போட்டிருக்கோம். நான் இந்த வேலை எனக்கு சோறாக்கிறது, குழம்பு வைக்கிறது, இந்த செல்லை தூக்கிட்டு அலைஞ்சு வீடியோ எடுக்கிறது, இதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது. நான் எங்கே அங்கே போய் உட்கார்றதா? எப்பப்போ அந்த பையன் சாப்பிட போனாப்புலனா நான் போய் உட்காந்துப்பேன். மற்ற நேரம் எந்த நேரமும் நான் அடகு கடையில் எடுக்கிறது கிடையாது. அதனால் அடகு கடை இருக்குது. இப்போ நல்லா இது கொதிக்கி வருது. இப்போ தான் நல்லா பபிள்ஸாக நம்ம மாவு நல்லா அங்கே பாருங்கள், நான் அரைச்சதோட இன்னும் நல்லா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அங்கே பாருங்கள் அப்படி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து நறுமணம் கூட்டக்கூடிய பெருங்காயத்தூள், அப்புறமா அந்த 1 கப் அளவும் நாங்கள் சீரகத்தை போட போகிறோம். ஏன்னா 3 கிலோ இல்லையா, இந்த அளவுக்கு போட்டால் தான் கொஞ்சம் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்கிறதாக 1 கப்பு. அப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு எப்போதுமே நம்ம வந்து கரெக்டாக போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் வடகத்துக்கு. ஏன்னா வடகம் வந்து நல்லா சுருங்கி காயுமா, அப்போ வந்து உப்பு தூக்கி விட்டு ஏறிடும், நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் அரை உப்பாக போட்டுக்கிட்டால் நம்ம பொரிக்கும் போது வடகம் காஞ்சி போய் சூப்பராக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு தான் நான் உப்பு போட்டுக்கிறேன். ஆனால் வந்து இதை யாரும் வந்து கொஞ்சம் வெந்நீர், எண்ணெய் அந்த மாதிரி கொஞ்சம் படபடப்பாக செய்கிறவங்களா இருந்தால் இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யாரும் அப்படி ஊற்றும் போது மூஞ்சில் தெளிக்கும், அந்த மாதிரிலாம் பல ஆபத்துகள் இருக்குது. இலக்கியா பண்ணினாங்க அப்படின்ட்டு தெரியாதவங்க யாரும் தயவு செஞ்சு பண்ண வேணாம். பெரியவங்க யாராவது உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே அகண்ட பாத்திரத்தெல்லாம் கிட்ட ஆசைப்படக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து நீங்கள் பேசுகிற ஸ்லாங் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் அப்படிங்கிறீங்க. நம்ம தஞ்சை மாவட்டம், நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே அதிகபட்சம் என்ன மாதிரி தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். வெளி மாவட்டத்தில் உள்ளவங்களோட ஸ்லாங் வந்து வேறு மாதிரி மாறும். அவங்க பேசுகிறது எனக்கும் பிடிக்கும். அது ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. நான் பேசுகிறதுல எது உங்களுக்கு அதிகபட்சம் பிடிக்கும், இல்லை நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொல்கிறேன்னா என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் தெரிஞ்சுக்கணும், நான் ஏதாவது வித்தியாச பிறவி மாதிரி பேசுகிறேன்னு எனக்கே தோணுது. அதனால் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இது நல்லா தலை புல்லன்னு கொதிக்கிட்டோம். நல்லா கொதி வந்துருச்சுப்பா. இதுக்கப்புறம் ஊற்றிட்டு நம்ம கிண்டுற ப்ராசஸ் தான் நடக்க போகுது. அதனால் துப்பட்டாவை தூக்கி போட்டுட்டு தான் ஊற்றணும், நம்ம மேலேயே போட்டுக்கிட்டு ஊற்ற முடியாது. இப்போ வந்து இது எல்லாத்தையும் எதுவுமே சேர்க்கல, நான் உப்பும் போடலை. அப்பா அப்பனே ஈஸ்வரா, ஏன்னா இது யாராவது ஒருத்தவங்க ஊற்றிக்கிட்டு ஒருத்தவங்க கிண்டுனா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ கால் வேற கீழே சுடுது. பேசக்கூடாது இப்போ.
நல்லா கிண்டு. வாயை மூடுங்க. கிண்டு 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 கிண்டு. ப்ராசஸ் அப்படியே போயிருது. அதான் முடிஞ்சிருச்சு. வெற்றிகரமா ஊத்திட்டேன். கட்டி பிடிக்காம கிண்டிட்டே இரு. இருங்க இருங்க. அது பரவாயில்ல விடு. கிண்டு. இது வந்து கட்டிங்கிறது பிடிச்சிடக்கூடாது. இந்த பாருங்க எப்படி நம்ம ஊற்றுனது அப்படியே தண்ணி மாதிரியே இருக்குன்னு. இது அப்படியே கையை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது தெரியுதா? இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதிகமாக இருக்குல்ல மாவு. நம்ம குட்டி கரண்டியை வச்சுட்டு கிண்டும் போது இந்த இடம் அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கு. இதில் தான் வெயிட் லாஸ்க்கான எக்ஸசைஸ். இது பாருங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல உப்பு, அதை போட்டுப்போம். அது கிண்டும் போதே கரெக்டாக இதாகிடும். ஜீரகமும் போட்டுருவா, கொதிச்சிடும், அவ்வளோதான். அடுத்தது சீரகம் போதும். ரொம்ப இல்லைன்னா இது வடகமா இல்லை ஜீரக வடகமான்னு இருக்கும். இதுவே அதிகமாக போட்டோனோ ஜீரகம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. சரி, நம்ம இப்போ கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துப்போம். இங்கே பெருங்காயம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கனாலும் ஜோலி முடிஞ்சிருச்சு, அடி பிடிச்சிரும். அதனால் விடாமல் கிண்டுங்க. அப்பா இந்த பச்சை மிளகா ஸ்மெல்லு அப்படியே ராவாக அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ரா ஸ்மெல்லு. நீங்க என்ன ஒரு இதுல கேட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயா அந்த சின்ன இல்ல இல்ல அந்த சின்ன குண்டாலாம் வச்சிருந்தேன்னா அவ்வளவுதான். பாத்தீங்களா நம்ம எந்த அளவுக்கு இந்த அளவு தான் அரை குண்டா இருந்துச்சு, இப்போ எந்த அளவு வந்திருக்கு பாருங்க. சின்ன குண்டானெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் அகண்ட பாத்திரத்திலேயே பாருங்க ஃபுல்லா அப்படியே அப்படியே கட்டியா ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்படி மூடி வச்சிட்டோன்னா காலையில் ஏந்திரிச்சு நம்ம வடகம் புழிய வேண்டிதான். ஏன்னா இது அப்படியே ஆறணும். மணி 4:30. இது வரைக்கும் நான் கட்டிப்படாமல் கிண்டினேன். இது நல்லபடியாக முடிஞ்சிட்டுன்னா வேண்டுதல் இருக்கு. வத்தை போட்டு படைப்பேன். போதும் போதும், அவ்வளோதான். நீண்ட நேர கிண்டலுக்கு அப்புறம் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே டைட்டாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம இறக்கிற வேண்டியதான். ஏன்னா ரொம்பவும் அப்படியே களி கிண்டுற மாதிரிலாம் கிண்டுனா நம்ம புழியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ உப்பு மட்டும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ மிளகா நல்லா காரமாக தாங்க இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பராக கிண்டி முடித்து விட்டால் இலக்கியா இறக்க வேண்டியதான். இது அப்படியே தட்டிப்போம். தட்டிட்டு இதை லாஸ்ட்டாக நம்ம வழித்து விட்டுப்போம். இது வரைக்குமே நம்ம கட்டிப்படாமல் சூப்பராக கிண்டிட்டோம். அதுக்கிட்டா அப்படியே நவுத்தி நவுத்தி தான் இருக்க முடியும். பாடி சுற்றி நல்லா வழித்து விட்டுட்டு இதெல்லாம் நல்லா வழித்து விட்டுரும். ஏன்னா காலையில் வந்து அப்படியே காஞ்சி காஞ்சி இருக்க மாதிரி இதாகிடும். நான் வந்து சும்மா இறக்கி இங்கே வச்சுருக்கேன், அப்புறமா தூக்கி உள்ளே வச்சுருவேன். ஏன்னா அடுப்புக்கிட்ட வைக்கக்கூடாது, அப்படியே கட்டியாக போயிடும். இந்த கரண்டியை தூக்கி இப்படி வச்சுட்டு இந்த மூடியால் இப்படி மூடிடும். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப அப்படியே மூடிட்டோன்னா அந்த வேர்வை தண்ணிலாம் பட்டு உடனே ஒரு மாதிரி ஆகிடும். இந்த தணலை ஃபஸ்ட்டு இழுத்துரும். அவ்வளோதான்ப்பா. நாள் வேலை வந்து சிறப்பாக இனிதே முடிவெற்றுது. நாளைக்கு வந்து இதோட புழியும் வேலையை வந்து காலங்காலத்திலே ஆரம்பித்து பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம். இதோட பாதிப்பு தெரியாமல் எல்லாம் கருப்பாகவே போட்டுட்டேன். சரி இருக்கட்டும். இது வந்து 2ஆம் நாள் காலை. என்ன நான் 8 மணிக்கே புழியலான்னு தான் பார்த்தேன். எங்கே 8 மணிக்கு தான் நம்ம லஞ்ச் பேக் பண்ணணும், ஓனத்துக்கு தலை சீவணும், ஓனத்துக்கு அது பண்ணணும் இது பண்ணணும். கரெக்டாக மணி இப்போ 10 ஆயிடுச்சு. வெயில் நல்லா சுட்டு எரியுது. என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏங்க இந்த வேஷ்டி பத்தாது உங்களுக்கு? என்னப்பா
நேத்தி கிண்டி வச்சோம்ல, இங்கே பாருங்க. அப்படியே எடுத்து கொஞ்சம் சூடு ஆறினோன்னா நாங்கள் மூடிட்டோம். இதை பார்த்தீங்களா கத்திரி வத்த, அவ்வளோ ஒரு 3 கிலோ 4 கிலோ போட்டதில் இதுதான் மிச்சம். இதான் இருக்கு, நல்லா சுருங்கி போய் இப்படியே இருக்கு, நல்லா காஞ்சிடுச்சு. இன்னைக்கு இது கூடவே ஒரு வெயிலில் காய போட்டோன்னா சூப்பராக வந்துடும். இங்கே பாருங்க. ஐயோ பயமா இருக்குங்க, வெய்ய தாங்க முடியல. இந்த பாருங்க அல்வா மாதிரி இருக்கு பாருங்க, சூப்பராக தலை 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 தலைன்னு இருக்கு. இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு, அப்போ இந்த ஜீரகம் வாசனை சூப்பராக இருக்கு. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுக்கான ஆயுதம் வந்து நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, இந்த பாருங்க 1 லிட்டர் கவர், எண்ணெய் கவர், எந்த கவரோ எடுத்துக்கிட்டு, ஆனால் இந்த மாதிரியே வெயில் அடிச்சதுன்னா நல்லா காஞ்சிரும். நம்ம வந்து ஓட்டை இங்கே இருக்குது, இதை கட் பண்ணிக்கணும்ல, பண்ணிப்போம். இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம். இன்னொன்று நான் என்னன்னா, கேக் செய்யறதுக்கு அந்த அதெல்லாம் அப்படியே என்னங்க வெய்ய போயிட்டு, அது இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு அந்த கேப்லாம். இதை வந்து ஒன்றுத்தை போட்டு புழிஞ்சு பார்க்கும் வருதா என்னான்ட்டு. என்ன பண்ணுறது, இதை வந்துட்டு பாருங்க, நம்ம சும்மாவே புழியலாம், இருந்தாலும் மூளை தான் பயங்கரமான ஆளாச்சே. ஐயே இதில் வைக்கிறது தாங்க கஷ்டம். ஏஹே வருதுடோ, இங்கே பாருங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம புழிய போகிறோம். இதை அப்படியே தொடச்சிட்டு நம்ம புழிஞ்சிட்டு வச்சுப்போம். அப்போ வயிற்று தானே, வெய்ய இல்லாதப்பயே புழிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீட்டாக நெருக்க நெருக்க புழிவோம். ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் புழியிறது தான். என்னங்க ஏதோ அழைச்சிக்கிட்டு போல இருக்கு. ஐயோ என்னமோ அடைச்சிக்கிட்டேன். என்ன நடந்தது, இதில் வச்சு போட்ட பாருங்க, அது வரமாட்டேங்குது அந்த ஹோலில். நம்ம அதனால் அந்த இது வேணாம், சும்மா புழிஞ்சு விடும். காஞ்சா எப்படியா இருந்தாலும் சின்னதாக தான் சுருங்கி போயிடும். கொஞ்சம் மேலே இங்கேயும் தான் இறக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஈஸியாக வருதுங்க. இப்படிதான் இருக்கணும். இருங்கங்க, என்னத்தான் நான் பார்ப்பேன். ஆமா என்னடா இது, கீழெல்லாம் கொட்டுது. அப்படியே லைனாக போடும். போடுறேன் முடியல, ஒன்றும் சொல்லிக்க முடியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே இதை எப்படி போட்டு முடிப்பேன். 2 கிலோ கிண்டி இருக்கலாங்க நம்ம. அவ்வளோதான், இன்னும் ஒரு 5 கவர் 6 கவர் வரும். இது வந்து 5 கவர் 6 கவரில் முடிஞ்சிடும். இன்னும் ஒரு ஜொத்தால் தான் இருக்கு, ஒரு கவருக்கு தான் இருக்கு. மயக்கம் விட்டா அப்படியே சுருட்டி கீழே தள்ளிடும். கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு கவர் அடியெல்லாம் பிடிக்கவே இல்லை. நம்ம எப்படி குண்டா வச்சோமோ அதே மாதிரியே இருக்குது. என்ன சாமி, முடியல சாமி என்னால். ஐயோ
ஆ சாந்துட்டா முடியல என்னால். தண்ணி இன்னும் குடிக்கல. அது என்னன்னா இன்னும் சாப்பிடல. மணி கரெக்டாக 11 ஆயிட்டு. பரவாயில்ல, ஒரு 1.25 மணி நேரத்தில் போட்டோம்ல. இப்போ என் புருஷரை வந்து பாராட்டியே ஆகணும். தியாக செம்மல் அவரோட வேஷ்டி 2 வேஷ்டியுமே கொடுத்து நான் ஒரு 3 தடவை அந்த கவரில் வச்சு புழிஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் புழிஞ்சு பார்த்தாங்க அவங்களும். அவங்களால புழிய முடியல, பிதிக்கிட்டு வந்துச்சா. அதனால் நான் வச்சு கொடுக்குறேன் 2 கவரில், நீ அப்படியே புழிஞ்சிட்டு வந்தாங்க. இடுப்பு பெண்டு கழண்டிட்டு தயவு கூர்ந்து யாருமே வந்து இந்த வத்தை போடணும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அப்படி புழிங்க. இந்த மாதிரிலாம் 3 கிலோ 4 கிலோலாம் புழிஞ்சா முடிஞ்சிருச்சு ஜோலி, அவ்வளோதான். காலையிலே 7 மணி அந்த மாதிரி வெயில் இல்லாத டைமில் இதை புழிய ஆரம்பிக்கணும். நான் எங்கேருந்து பசங்களை கலப்புறது, அதுக்கே மணி 9 ஆகிடுது. அதனாலேயே இப்போ லேட் ஆகிடுச்சு. எப்படியோ வெற்றிகரமாக புழிஞ்சு முடிச்சிட்டேன். அது வரைக்குமே நானே என்னை பாராட்டிக்கணும். ஒரு வீடியோலையுமே என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்காக அந்த வீடியோவுக்கு போடுவேன் கண்டிப்பாக. சும்மா எடுத்தோம் போனோம் அப்படிலாம் இருக்கவே மாட்டேன். எங்கேயாவது வெளியில் போனால் தான் அப்படியே அதுலேயுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். அப்புறம் நிறைய பேர் வந்து நாட் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 50%னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 70-80ன்னு போயிட்டே இருக்குது. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. திருப்பி சொல்லிக்கிறேன். டாட்டா.